சூரியனோட தாக்கம் இப்படி அதிகமாகும் போது பெரிய அளவில் உயிரிழப்பு நடக்கும், போர்கள் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 2.5 வருஷத்துக்கு சோலார் ஃப்ளேர்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நிச்சயமாக இதோட தாக்கம் நம்ம பூமியில் எல்லா உயிர்கள் மேலேயும் இருக்குது. சரி, நாம் நினச்சோம் எல்லாருமே தியான நிலைக்கு போவாங்கன்னு. ஏன்னா இது அப்படியும் கூட மாறலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பெரும்பாலான நேரம் மனிதர்கள் அவங்களுக்கு இருக்கிற அதிகமான சக்தியை வச்சு அழிவை உண்டாக்குற விஷயங்களை செய்கிறது தான் வழக்கமாக வச்சுருக்காங்க. அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் வெடிகுண்டு வீசிக்குவாங்க. அதுதான் இப்போ செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போவே இந்த எரிபொருள் தட்டுப்பாடு பெருசாக ஆகிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டோட பொருளாதாரமும் குறிப்பாக வளர்ந்து வர்ற நாடுகள் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படும். அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உலகத்தோட 40% ஃபர்டிலைசர்ஸ் இந்த கடல் பகுதி வழியாக தான் வருது. இன்னும் 2 இல்லை 3 வாரத்தில் இந்த போர் தானாகவே ஒரு முடிவுக்கு வரலைன்னா உணவு தட்டுப்பாடு தொடங்கிடும். நிச்சயமாக எப்பவும் போல் முதல்ல இறந்து போகிறது ஆப்பிரிக்கா மக்களாக தான் இருப்பாங்க. அப்புறம் ஆசியாவில் இருக்கிற மக்கள். இந்த பூமியில் ரொம்ப பெரிய வாழ்வாதார நெருக்கடி வரலாம். அதனால் இது யார் சரி யார் தப்புன்னு தீர்ப்பு சொல்கிறதுக்காக இல்லை, போர் தான் தப்பு. நம்ம பிரச்சனைகளை வேறு வழிகளில் தீர்த்துக்க நாம் கற்றுக்கணும்.